கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17 இப்படி சொல்லுகிறார்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். இதுவரைக்கும் தேவனை குறித்து பல செய்திகளை நாம் பார்த்தோம். தேவன் நல்லவர் என்று நாம் பார்த்தோம். அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் என்று நாம் பார்த்தோம். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுவர் என்று நாம் பார்த்தோம். அவர்கள் துஷ்டர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பார்த்தோம். நாம் நீதிமான் என்று பார்த்தோம். துஷ்டர்களையே ஆசீர்வதித்தால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம் அல்லவா என்று நாம் பார்த்தோம். இன்னும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். நம்முடைய தேவன், இதுவரைக்கும் தேவனை பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். பின்னாலே நாம் விவரமாக நாம் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யோவான் 16:7 தேவன் அல்லவர். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யோவான் 16:7 வாசிக்கிறேன். கவனியுங்கள். உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள், படியுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 9ஆம் வசனம்: அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டபடினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, சிலர் நினைக்கிறோம், நான் முதல்ல நினைச்சேன் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறவர், பாவத்தை குறித்து அவர் கண்டிக்கிறவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறவர் நினைச்சேன். ஆனால் கடவுள் ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை உணர்த்தினார். இல்லை, தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர்களுக்கு ஒரே எண்ணங்கள், ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே திட்டம். தேவன் அன்பானவர் என்றால் இயேசுவும் அன்பானவர். இயேசு அன்பானவர் என்றால் பரிசுத்த ஆவியும் அன்பானவர். அந்த கோணத்திலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த வசனம் எனக்கு விளங்காமல் இருந்தது. நான் ஆண்டவர் சமூகத்திலே செபிக்கும் பொழுது கடவுள் சில காரியங்களை விளக்கினார். அதற்கு முன்பாக எரேமியாவுடைய புஸ்தகம், இதை நான் விளக்கிறதுக்கு முன்பாக எரேமியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர் வெளியும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனிதனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்திலே எங்களை நடத்தி வருகிறமான கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் சொல்லிட்டு தான், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அருமையானவர்களே, தேவன் ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்கிறார். தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் தேவ தூதர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவர். நம்முடைய தேவன் எகிப்து தன அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்திலே பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார்கள். நன்றாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் அந்த வேதனைகள், கொடுமையான வேதனைப்படுத்தப்பட்ட போது தேவனை கூப்பிட்டார்கள். தேவன் இறங்கி வந்தார், மோசேயை அனுப்பினார். சொல்லி என்ன சொன்னார்? என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு வரணும். இப்போ தேவனுடைய மனதில் இருக்கிற நோக்கம் என்ன? அடிமைப்பட்ட மக்கள், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற மக்கள், ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிற அடிமைகளாக இருப்பது தேவ சித்தம் இல்லை. நெருக்கத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லை. பாடுகள் வழியாக கடந்து போவது தேவ சித்தம் இல்லை. உபத்திரத்தின் வழியாக கடந்து போவது தேவ சித்தம் இல்லை. அதற்கு பதிலாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 2:5 எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும். அப்போ எகிப்து தேசம் வரப்பண்ண தேவன், மனுஷ சக்தி அல்ல, இது மனித திறமை அல்ல. தேவன் அங்கே எகிப்தின் பார்வோர் விடமாட்டிருக்கிறான். அங்கே அற்புதங்களை செய்கிறார். அவர்களுடைய தண்ணீரை இரத்தமாக மாற்றி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ அற்புதங்கள், தவளைகள் வருகிறது, பேன்கள் வருகிறது, இடிகள் வருகிறது, அழிவுகள் நாசங்கள் வருகிறது. ஆனாலும் அவன் மாறவில்லை. கடைசியிலே பஸ்கா அந்த நியமித்து எகிப்தின் தலைச்சனங்கள் எல்லாம் அங்கே ஒரு மரணம் சம்பவிக்கிறது. அதற்கு பின்பு அவர்களை புறப்பட்டு பண்ணுகிறார். எகிப்தின் அடிமைத்திலிருந்து வருகின்ற பொழுது எப்படி வர வச்சாருன்னா, வெறுங்கையா வர வைக்கல, பொன்னுகளையும் வெள்ளிகளையும்
கேட்டு வாங்கி வருகிறார். மூட்டை மூட்டையாக எகிப்திலிருந்து பொன்னையும் வெள்ளிகளையும் கொண்டு வந்தார். நான் முன் காலத்தில் என்ன நினைச்சேன், நான் ஆண்டவரை பற்றி பேசும்போது பல வருடங்களுக்கு முன்பாக நீ ரட்சிக்கப்படணும்னா பொன்னையும் வெள்ளியும் கழட்ட சொன்னேன். எகிப்திலிருந்து வெளியே வந்தா பொன்னையும் வெள்ளியும் கழட்டினா தான் ஞானஸ்தானம். நான் சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. அவன் சொல்ல நான் பொண்ணை கழட்டணும், நகையை கழட்டணும். ஆனால் பின்னால் வசனத்தை அறியும் போது தான் தெரிகிறது, ரட்சிப்புல பொன்னையும் வெள்ளியும் கழட்டுறதல்ல, பொன்னையும் வெள்ளியும் போடுவது. ஹல்லேலூயா. அவர்கள் வரும்போது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருவது ரட்சிப்பை குறிக்கிறது. செங்கடலை கடந்து வருவது ரட்சிப்பை குறிக்கிறது, ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அவர்கள் வருகின்ற பொழுது கர்த்தர் பொன்னையும் வெள்ளியும் புடிங்கிட்டல்ல, பொன்னையும் வெள்ளியும் தரிப்பித்து, வேதவசனம் வாசிக்கிறோம், அவர் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார். பல வசனங்கள் இருக்கிறது, தெரியவில்லை என்ற இடத்தை கேளுங்கள், நான் வசனம் தருகிறேன். இதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் இயேசு. இயேசு அன்புள்ளவர், பரிசுத்த ஆவி அன்புள்ளவர். என்ன வாசிக்கிறோம், எகிப்தில் வர பண்ணினவர். அவாந்தர வழி, அவாந்தர ஒண்ணும் இல்லாத இடம், ஒண்ணும் இல்லாத இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனார். ஆனா இவர்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று அல்ல. சில சொல்றாங்க, நான் நினைச்ச முன்னால அந்த காலத்தில் பேசுற கிறிஸ்தவ வாழ்க்கை சில சொன்னாங்க, அது நானும் நம்பினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பிரதர், வனாந்தர வாழ்க்கை பிரதர், ஒண்ணு இல்லாத வாழ்க்கை பிரதர். அப்பதான் ஆண்டு சொன்னா, இல்லை, வனாந்தரத்தை போல கிறிஸ்தவ வாழ்க்கையை போல செழிப்பான வாழ்க்கை இல்லை. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வந்தது உண்மைதான், அவாந்தர வழியில் வந்தது உண்மைதான். ஆனால் வனாந்தரமாக இல்லை, அவர்களுக்கு மேலே ஒரு அக்கினி சம்பம் இருந்தது. ஆகையினாலே அது இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்ததாக இருந்தது, பகலிலே அந்த சம்பம் மேக சம்பமாக மாறியது. அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் வந்த போது 40 ஆண்டுகள் உழைக்காமலே சோறுபட்டார். மன்னா கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஒரு குறை இல்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு கற்றாக்குறை இல்லாதபடி, அவர்கள் செருப்பு தேயாதபடி, வஸ்திரம் பழசாகாதபடி, எல்லா ஆசீர்வாதங்களையும் எந்த விதமான பிரயாசம் இல்லாமல், எந்த விதமான முயற்சி இல்லாமல் இலவசமாக கொடுத்தார். இன்றைக்கு நான் கர்த்தரை பேசுகிற போது ஒரு முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றைக்கு வேலைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற மக்கள் எந்த விதமான உழைப்பு இல்லாதபடி, எந்த விதமான பிரயாசம் இல்லாதபடி, வனாந்தரம் இன்பமாக இருந்தது, பாலைவனம் பாலைவனமாக இல்லை, பாலைவனம் பசும் சோலையாக இருந்தது. அருமையானவர்களே, தேவன் நல்ல தேவன் என்பதை விளக்குகிறேன். அந்த தேசம் அவாந்தர வழி, ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அவாந்தர வழி அல்ல, அது பசுஞ்சோலையாகி இருக்கிறது. என்னால் தேவனோடு இருந்தார். ஆகையினாலே குறைகளை தீர்க்கிற யெகோவா ஈரே, யெகோவா நிசியாக, இயேசு அங்கே யெகோவாக, அவன் தேவனாக இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்தார், ஒரு குறையும் வைக்கவில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால், தேவனை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குறை, ஒருவேளை இன்று வராந்தரமாக இருக்கலாம், இன்று வறட்சியாக இருக்கலாம். தேவனை வார்த்தை விளங்கிக் கொள்ளும் பொழுது, தேவனை இயேசுவையும் அவருடைய வார்த்தை விளங்கிக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் வராந்தரம் மாறும், வறட்சிகள் மாறும். ஒரு குறைவு இல்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு விதமான காரியங்களிலும் பற்றாக்குறை இல்லாதபடி, எல்லா நிறைவும் பெருவினரும். இதுதான் இயேசுவால் வரக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவாந்தர வழியில் நடத்தினவர். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்றது பாருங்க, பள்ளங்கள் உள்ள தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதை பள்ளங்கள் உள்ள தேசம், மிக ரொம்ப பள்ளம். அந்த பள்ளத்தில் போனா வெளியே வர முடியாது. ஆனா தேவன் கூட இருந்தபடியினாலே இந்த ஜனங்கள் பள்ளத்தில் இறங்கி வெளியே வந்தார்கள். காரணம், தேவனுடைய கரம் இருந்தது, தேவனுடைய அற்புத கரம் இருந்தது, அதிசயமான கரங்கள் இருந்தது, ஆச்சரியமான கிரியைகளை செய்கிற தேவன் கூட இருந்தார். பள்ளங்கள் பள்ளங்களா இல்லை, அந்த இடத்திலேயும் தேவன் அதிசயம் ஒரு குறையில் இல்லாதபடி நடத்தினார். அது மாத்திரமல்ல, பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சி உள்ள இடம், மரணம் உள்ள தேசம். அந்த தேவனுடைய ஜனங்கள் வந்த தேசம் எப்படி? வறட்சி. அவள் வந்தது என்னமோ வறட்சியின் தேசத்துல வந்தார்கள். ஆனா இவர்கள் வாழ்க்கையில வறட்சி இல்லை. நம்புறீங்களா? ஒருவேளை இந்த தேசம் வறட்சியாக இருக்கலாம், எல்லா பக்கம் வறட்சியா இருக்கலாம். ஆனா நீங்கள் கர்த்தரை நம்பினால், இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் உங்க வாழ்க்கையில வறட்சி இருக்காது. காரணம், இது இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது 5 அப்பத்தில் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார், 12 கூட மிச்சமா இருந்தது. வரும்போது ஒரு பையன் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வருகிறான், இயேசுட்ட வருகிறான், அவன் அந்த காரியம் கொடுக்கப்படுகிறது, இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஒரு பையனுடைய சாப்பாடை எடுத்து 5000 பேர் சாப்பிட்டு, பின்பு டிஃபன் பாக்ஸ்ல இல்ல, 12 கூடையில் இருந்தது. நம்ப முடிகிறதா? அந்த தேவன் எங்கே? அந்த தேவன் எங்கே? அதான் கேட்கிறேன். அந்த தேவன் எங்கே என்று கேட்கவில்லையே. அந்த தேவன் எங்கே? அவர் எங்கோ இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகையினால உங்கள் வருமானம் எவ்வளவா இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை குறைஞ்ச வருமானம் பிரதர், என் வாழ்க்கையில இவ்வளவுதான் இருக்கு. இல்ல அருமையான ஜனமே, தேவனை விளங்கிக் கொண்டால், தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொண்டால், இயேசு விளங்கிக் கொண்டால், பரிசுத்த ஆவி விளங்கிக் கொண்டால், உங்க வாழ்க்கையிலே உங்கள் வருமானம் குறைவாக இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆசீர்வதிக்கிற தேவனை விளங்கிக் கொண்டால், விசுவாசித்தால், கர்த்தரை ஆசீர்வதித்து உங்களை விருத்தியாக்கி நீங்கள் சாப்பிட்டு, உங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்டு, விருந்தாளி எல்லாம் சாப்பிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் வைக்கக்கூடிய தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் சொன்னார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அப்ப இயேசு ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு விசுவாசிக்கின்ற பொழுது, இயேசு அவனை பரிசுத்தமாக்குகிறார், அவன் பாவத்தை நீக்குகிறார், பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவனுக்குள்ளே உலாவுகிறார்.
எதுக்கு வாசம் பண்ணி ஒரு குறைவில்லாதபடி அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அறியாமையும் அந்தகாரத்தை விலக்கி விசுவாசிக்க வேணும். தேவன் வார்த்தை விளங்க வேண்டும். பாரம்பரியத்தை உறுதியா பிடிக்காதபடி வசனத்தை பிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, அவர் வாசம் பண்ணுகிறாராம், அவர் உலாவுகிறாராம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், ஒரு தேவைகளை சந்திக்க தேவனாயிருப்பேன். ஐயோ, என் வாழ்க்கை பள்ளங்குள்ள வாழ்க்கை பெறுத, இது அவாந்திர வழி. ஐயோ, இது பள்ளங்குள்ள தேசம். என் வாழ்க்கை வறட்சியா இருக்குது, என் குடும்பம் வறட்சியா இருக்குது, என் சமுதாயமே வறட்சியா இருக்குது, இந்த ஊரே வறட்சியா இருக்குது, நான் ஊழியம் பண்ற இடம் கிராமமே வறட்சியா இருக்குது. வறட்சி இல்ல, உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். என்ன காண்கள் அது அல்ல, என்ன தேவன் சொன்னாரோ அதை பாருங்கள். தேவன் சொன்னார், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒரு பெருக பண்ணுவேன். அப்படி நான் தேவனை பொறுத்தவரையில வேதம் என்ன சொல்கிறது? வறட்சியான தேசம். ஆனால் இயேசு உங்களுக்குள் இருந்தால் அந்த வறட்சியாக இருக்காது. அது மாத்திரமல்ல, மரண இருள் உள்ள தேசம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட தேசம் வந்தாங்க பாருங்க. ஒருத்த போனா கூட உயிரோடு வர முடியாது. ஆனால் தேவனோடு இருந்தால் மரண இருள தேசத்திலே ஆடிப்பாடி ஆனந்தமாய் வந்தார்கள். மரண இருள் வாழ்க்கை வரவில்லை. காரணம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, ஒரு மேக ஸ்தம்பம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. மரணத்தின் சக்தி, எந்த சக்தி அவருடைய வாழ்க்கை நெருங்க முடியவில்லை. காரணம், சர்வலோக தேவன் அவர்கள் கூட இருந்தார். அதான் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு என்று சொல்லி இருக்கிறாரே. நாம் சொல்லலாமே, கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயரிலே பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் சகாயர், அவர் எனக்கு விட்டு விலகிறது இல்லை. நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தைரியமா சொல்லலாமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மரண இருள் தேசத்திலே வாழ்க்கையில மரண இருளா இருக்கலாம், குடும்பத்துல மரண இருள். ஐயோ, டாக்டர் கைவிட்டார்கள், வாழ்க்கையில கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள். எத்தனையோ கேஸ் நான் பார்த்துக்க. அருமையானவர்களே, ஆஸ்பத்திரியில 24 மணி நேரத்தில் மறிச்சு போன்னு சொன்ன போது நான் என் மனைவி 4 பேர் இருக்கும்போது சொன்னேன், வசனம் சொல்லி கொடுத்தேன். அவன் தேவனை அறியாத மனுஷன், சொல்லி முடிச்சு அவர் நம்பினார், அவன் விசுவாசித்தார். அவ்வளவுதான். நான் வார்த்தையை சொன்னேன், அவர் விசுவாசித்தார். அவர் விசுவாசித்த உடனே வார்த்தை படி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி செக் பண்ண சொன்னேன், அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தூக்கி 3 எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா காணாம போச்சு. அதனால இது நாங்க சரி ஒண்ணு இல்லை, வசனத்தை சொன்னா வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில வல்லமை இருக்குது. யார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாலும் அது வேலை செய்யும். விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சில ஜனங்களுக்கு பிரச்சனை என்ன? வசனத்தை கேட்டார்கள், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் தெரியும், ஆனா மனதளவில் தெரியும், இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் விசுவாசித்தால் நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசி ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணு. ரோமர் 10:10 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசிச்சா, அதை வாயில சொன்னா, இருதயத்தில் விசுவாசி சொன்னா அது அப்படி ஆயிடுமா? இருதயத்தில் விசுவாச நீதி உண்டாகும், அதையே சொல்லிட்டு இருந்தா, அதை கரெக்டா விசுவாசித்து பேசினா அப்படி ஆகுமா? சரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம் பரிசுத்தாவை பற்றி பேசுறதுக்கு முன்பாக தேவனை குறித்து சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மரண இருளுள்ள தேசத்துல கூட ஒரு மரண இருளோ ஒரு ஆபத்தோ செருப்பு தேயாதபடி, ஏதோ சொல்லு, செருப்பு தேயாதபடி, வஸ்திரம் பழசாகாதபடி அதிசயமா நடத்துற தேவன். பழைய ஏற்பாட்டு வேலைக்காரர்கள் எப்படி நடத்தினா, நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா, ஏசுரத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்லவா, நீங்கள் விசுவாசித்தால் உங்களை சிறப்பாக நடத்துவது நிச்சயம் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வாசிக்கிறேன் கேளுங்க. வறட்சி உள்ள தேசம், மரண உள்ள தேசம், ஒருவனும் கரவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமல் இருக்கிற தேசமான வனாந்தரம். என்ன அருமையான! ஒரு மனிதனால கடந்து போக முடியாது, ஒரு மனிதனால குடியிருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆச்சரியமான தேவன்! அப்போ உலகத்தில் ஒண்ணுமே இந்த காரியம் யாராலும் வாய்க்காது, இந்த தொழில் விருத்தியே வராது, எனக்கு வாய்ப்பே இல்லை, இந்த கடலிலிருந்து வெளியே வரவே முடியாது, இதுக்கு சாதகமான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு விசுவாசித்தால் இதெல்லாம் ஒருவனும் இந்த மாதிரி கடல்ல விழுந்தவன் எந்திரிச்சது இல்லை, இந்த வியாதியில விழுந்தவன் எந்திரிச்சது இல்லை, இந்த பிரச்சனை விழுந்தவன் எந்திரிச்சது இல்லை. என் ஆண்டோட இந்த வசனம் சொல்லுங்க, நற்செய்தி அருமையானவர்களே, தேவனுடைய செய்தி நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, தேவன் தன் ஒரே பிறந்த குமாரனை கொடுத்தாரே, அவரை விசுவாசிக்கின்ற பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒருவனும் கடந்து போகாத ஒரு தேசமா இருக்கலாம், ஒருவனும் அடைய முடியாத காரியமா இருக்கலாம், ஒருவனுக்கும் கிடைக்காதா இருக்கலாம். கர்த்தரை விசுவாசிக்கின்ற பொழுது இலவசமாய் கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு இலவசமாய் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறலாம். இதான் நற்செய்தி. அப்படியானால் தேவன் எப்போதும் நல்லவராக இருக்கிறார், இயேசு நல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனும் குடியிராத தேசமான இந்த வனாந்தரத்திலே எங்கள் நடத்தி கொண்ட கர்த்தர் எங்கே என்று உங்க புதை அந்த தேவனை எங்கேன்னு கேட்காம, அவரை பற்றி கேட்காம, அவரை விட்டுட்டு மாயை பின்பற்றி போவதுக்கு எங்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நிறைய பேர் மாயை பின்பற்றிட்டாங்க. அவர் சொன்னா, இவர் சொன்னா, தாத்தான் சொன்னா, மாமன் சொன்னா, எங்க பா சொன்னார், எங்க பாரம்பரியம் சொல்லுது, அந்த தலைவர் அப்படி சொன்னார், இந்த தலைவர் அப்படி சொன்னார். தேவன் என்ன சொன்னார்? என்னை அழைத்த தேவன் என்ன சொன்னார்? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை பிடித்தால் நீங்கள் நம்புவீர்கள். ஹல்லேலூயா. அதை பிடித்தால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
அவர் சொன்னா இவர் சொன்ன வார்த்தை விட்டு விடாதீர்கள். அருமையானவர்களே, மற்றவர் சொல்றதை கேட்கறது தப்பு இல்லை, ஆனா வார்த்தைக்கு விரோதமா சொன்னா வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளியாதுன்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? தேவன் வாழ்க்கை வனாந்திரத்தை பத்தி பேச்சு இல்லை. உங்களுக்கு சொல்லுங்க, ஐயோ என் படிப்பு எப்படிங்க, என் குலம் எப்படிங்க, எங்க ஜாதி பின்னணி எப்படிங்க, எங்க குடும்பத்துல யாருமே இல்லைங்க, எங்க வாழ்க்கையில எல்லாருமே எங்க அப்பா 30 வயசுல செத்தாருங்க, தாத்தா 40 வயசுல செத்தாருங்க, ஏம்மா 45 நானும் 50 வயசு 40 வயசுல செத்துருவாங்க. கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். உன் பிள்ளைகளை காண்ப, பேர பிள்ளையை காண்ப, 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை காண்ப. வார்த்தை சொல்லும் போதை விசுவாசித்தா நீ மகிமையை காண்பா. அதை விட்டுட்டு அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, எங்க குலம் அப்படித்தான், எங்க கோத்திரம் அப்படித்தான், எங்களோட பாரம்பரியம் அப்படித்தான். நோ 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 நோ. என்னோட தேவனை பற்றி பேசுங்க. அது வனாந்திரமான தேசம், ஒருவரும் கடந்து போகாத தேசம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் யாருமே கடந்து வரல, இதுவரைக்கும் யாருமே 40 வயசை தாண்டல. நான் 40 இல்ல 80 வயசு இல்ல 100 வயசு வாழ்வேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா. அதை விட்டுட்டு பிரச்சனை என்ன நடந்துச்சு அதை பேசக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார் அதை பேசுவோம். சரி, அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை அது மாயை பின்பற்றாதீர்கள். தவறான எண்ணங்களையும் கொள்கைகளையும் தவறான பேச்சுகளையும் பிரசங்களையும் பின்பற்றதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் ஒரு சில காரியங்களை வாசிக்கட்டும். அவர் நான் இதுதான் ஆவியானவர் போதிக்கிறார். இதுதான் வசனத்திலிருந்து போதிக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் குறித்து சொல்லுகிறார். அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் விசுவாசியை கண்டிக்கல, உலகத்தை கண்டித்து உணர்த்து வரான். 8ஆம் வசனத்தை படிங்க, வேதத்தை திறந்து பாருங்க. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியை கண்டிக்கிறது இல்லை. விசுவாசி பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியை தேற்றுகிறார். பாவம் பண்ணிட்டல ஏசாமி என்ன சொன்னாரு, ஏன் நீ இறுதி உனக்கு குத்தப்படுத்துது? பிசா சொல்லுவான், அவ்வளவுதான் நீ பாவம் பண்ணிட்ட, இன்னும் உனக்கு ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரு, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லை, ஏசாமி சொல்லியிருக்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் பண்ணா எனக்கு 490 தடவை 490 தடவை என்ன மன்னிக்க சொன்னார். என்ன மன்னிக்க சொன்ன ஆண்டவர், நான் தப்பு பண்ணாலும் இயேசு என்னை மன்னிக்கிறார். பிசாசை என்னை ஏமாத்தாத, என் ஆண்டெடுத்தாலான மீட்பு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து உணர்த்துகிறார், பாவம் பண்ணது உணர்த்துகிறார். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு ஆற்றலை கொடுப்பார், உனக்கு சக்தியை கொடுப்பார், உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாத்தையும் செய்ய உனக்கு பலன் உண்டு, பரிசுத்தமா வாழ பலன் உண்டு, வெற்றியா வாழ பலன் உண்டு. உன்னை நீ அதிரியப்படுத்திக்கிடாத, உன்னை நீ கண்டம் பண்ணிக்கிடாத, உன்னை தாழ்வா எண்ணிக்கிடாத. நீ எவ்வளவு பெரிய குப்பையில் விழுந்தாலும் ஆண்டவர் மாறுறது இல்லை, அவருடைய அன்பை மாத்திர முடியாது. அவர் எப்பவும் அன்பா தான் இருக்கிறார். அவர் நேற்று இன்று என்றைக்கும் மாறாதவர். எவ்வளவு பெரிய படுபாவியால் சரி, ஆண்டு விழுந்த ஆண்டு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு ஓடிப்போ அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் பாவத்தை குறித்து நீங்க குற்றப்படுத்திக்க வேண்டாம். பரிசுத்தாவியானவர் குற்றப்படுத்துறது இல்லை, அறிக்கை பண்ணுங்க, விட்டுடுங்க. ஆனா பாவம் ஒரு மனுஷன் அழிக்கும் எனக்கு தெரியும், வேதம் திட்டமா சொல்லுது. அதுக்கு தான் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவும் பரிசுத்தாவியும் வேத வசனத்தை வைத்து நீங்கள் லகுவான முறையில் ஜெயிச்சுட்டு போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பின்னால சொல்லி தர போறேன், எப்படி லகுவான காரியம், ஜெயிப்பது லேசான காரியம், அதை சொல்லி தர போறேன். கவனமா கேளுங்க, தொடர்ந்து இந்த செய்தியை பாருங்க. அந்த நாள்ல கரெக்டா உட்கார்ந்துக்காங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, கேளுங்க, பார்ப்போம். இந்த பரிசுத்தாவை என்ன பண்ணாரு பார்ப்போம். 3 காரியத்தை குட்டி உலகத்தை கண்டிப்பாராம். 3 காரியம். என்ன காரியம்? விளங்கலைன்னா வசனத்தை கீழே படிக்கணும், முனிப்புல மேயக்கூடாது, ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அப்படி ஓடக்கூடாது, மேல இருந்து வாசிக்கணும். எங்க சொன்னாரு, ஏன் சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, வாசிங்க. ஏசுனார் என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறிச்சோம். அப்போ பாவம்னா என்ன? உலக மனிதர்கள் அதே விசுவாசிக்கிறாங்க, எதையதே விசுவாசிக்கிறாங்க, தேசம் விசுவாசிக்கிறது இல்லை. உலகத்திலே பெரிய பாவம். தேவன் தன் மகனை கொடுத்தார், முழு உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அவர்தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவர்தான் குமாரன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். தேவனே இந்த உலகத்தில் மனிதனுக்காக பாவ நிவர்த்தி உண்டு பண்ணி, பாவ மன்னிப்பு உண்டு பண்ணி, பாவத்தின் சாபத்தை முடித்து எல்லாம் செய்திருக்கின்ற போது, ஒரு ரட்சிப்பை இலவசமா தந்திருக்க போது, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறது. ஏப்பா ஒரு கள்ள இருந்தான், கடைசி நிமிஷம் ஒரு கிரியும் செய்யல, இயேசுவேன்னா பரதேசி வாழ்ந்தார். இயேசு விசுவாசித்த ஒரே காரணங்க. என்ன உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? இயேசு விசுவாசியாம ஏற்றுக்கொள்ளாத பாவம். அதைத்தான் கண்டிச்சு உணர்த்துற, உலக மக்களை கண்டிச்சு. ஏப்பா இயேசு இல்லாம வேற வழி ரட்சிப்பு இல்லை, அவர் தான் ரட்சகர், அவரே பாரு சொல்ல. நம்பர் 1. அடுத்தால நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறாராம் பரிசுத்த ஆவியானவர். நம்மளே இல்லை, உலகத்தை என்ன கண்டிச்சு உணர்த்துறாரு? சில நான் முன்னால் நினைச்சேன், யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீதி செஞ்சா, நேர்வு பண்ணா, யோகியம் நடந்தா, தானம் பண்ணா, தர்மம் பண்ணா நான் பரலோகத்து போயிடலாம். இல்லைங்க, அதுதாங்க நான் வீட்டு இருந்தோம். இல்லை, நியாயப்பிரமாணத்துக்காரங்க அதான் நினைச்சிட்டு இருந்தாங்க.
வேதபாரகர்களும் பரிசீலனை தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பவுல் கூட அதான் நினைச்சிட்டு இருந்தாரு. பிலிப்பியர்ல வாசிக்கின்ற போது அவர் சொல்றார், நியாயப்பிரமாணத்தில் வருகிறதான சுயநீதி உடையவனாயிராமல். பிலிப்பியர் 3:9 வாசிக்கிறோம். நான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதான சுயநீதி உடையவனாயிராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் வருகிறதும் தேவனால் உண்டாகிறதுமான தேவநீதி உடையவனாயிருந்து. அப்படியானா பிரமாணத்தின்படி வாழ்ந்தா, வேதத்தின்படி வாழ்ந்தா, ஒழுக்கமா வாழ்ந்தா, தானம் பண்ணா, தர்மம் பண்ணா, எப்படி நடந்தா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, அதுக்கு வரக்கூடிய பேர் சுயநீதி. இந்த நீதி குறித்து ஏசியா சொல்கிறான், அழுக்கா நீதி, கந்தையான நீதி. அவன் பரிசுத்தாவி என்ன சொல்றாரு, அப்பா நீ பிரமாணத்தின்படி வாழ்ந்தனாலேயோ, வேதத்தின்படி ஜீவிச்சதுனாலேயோ, நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டதுனாலேயோ, இல்ல அது நீ அதை செஞ்ச இதை செஞ்ச, மாட வெட்டின ஆட விட்டேன், தசமாவும் கொடுத்தேன், அதனால அல்ல. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பூமி மேலே இயேசு என்ற நாமம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவால் வரக்கூடிய நீதி, அந்த நீதி தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசுவை விட்டுட்டு தங்க நீதி, தங்களுடைய நற்கிரியே, தங்க தான தர்மம், தங்களுடைய கிரியே, இதை பற்றி பேசிக்கும் போது அது இல்லை என்று அந்த மக்களை கண்டித்து உணர்த்துகிறார். அப்படியானால் பாவம் என்றால் என்ன? இயேசு விசுவாசியாத ஒரு பாவம், அதான் பிரதான பாவம். இரண்டாவது என்ன? நீதி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நீதியை விட்டுட்டு சுயநீதியை பேசினா அதை பரிசுத்தாவி கண்டிக்கிறார். மூன்றாவது ஒரு கண்டிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறாராம். அது என்னங்க நியாய தீர்ப்பு? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான், இவன் புறம்பாய் தள்ளப்படுகிறான். கல்வாரி சிலுவையிலே இயேசு இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசானவனை சந்தித்தார். சந்தித்து அந்த சிலுவை மரணத்தின் மூலம் அவனை அழித்தார். ஆகினாலே இன்றைக்கு அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள், அது மாத்திரமில்லை, அங்குள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எங்கட தெய்வம், அவர்கள் சூரிய தேவதைகள், சந்திர தேவதைகள், அந்த நின்னு பல காரியங்களை கொடுத்து எங்க கடவுள் எங்களை காப்பாற்றும், ரட்சிக்கும், எங்க தெய்வம். அதான் ஆண்டு சொன்ன, இல்ல அது நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. அசுரோத்து இமுரோத்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அதுவும் இதுவும் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் வானத்தின்கீழே பூமி மேலே இயேசு என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவில்லை. ஆகையினாலே நீ நம்புகிறதான அந்த காரியங்கள், நீ நம்புகிறதான அந்த தெய்வதைகள், அது நியாயம் தீர்க்கப்பட்ட விஷயது. அதற்கு ஒரு சக்தி இல்லை, அதற்கு ஆற்றல் இல்லை. நீ நம்பி மோசம் போயிடாதே. ஒரு ரட்சிப்பு வேண்டுமா, ஒரு நித்திய ஜீவன் வேண்டுமா, ஒரு பரலோகம் வேண்டுமா, அதே அல்ல. அது நியாயம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது. அதற்கு சக்தி இல்லை, அதனுடைய ஆற்றல் இல்லை. எல்லா ஆற்றலையும் எல்லாவற்றையும் மேலாக வெற்றி சிறந்தவர், மரணத்தை வென்று ஜெயித்தவர் இயேசு. அவராலே அன்றி வேறு ஒருவர் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமி மேலே இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தவறாய் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை கண்டித்து உணர்த்தி கிறிஸ்து பக்கம் நடத்துவாராம். நம்மளை கண்டிக்கிறது இல்லைங்க. நம்ம தப்பு பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை நேசிக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரவாயில்லை, நீ தப்பு பண்ற, தப்பு ஒன்று அழிச்சிடும், நீ செய்கிற செயல் ஒன்று அடிச்சிடும், ஏசுட்ட வா, ஏசுட ஆற்றலை கேளு, என்னுடைய வல்லமையை பெற்றுக்கோ, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆகையினாலே வெற்றிகரமாக வாழ் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை இந்த கண்டித்து உணர்த்துறது தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். கோவிலில் அப்படி திட்டுறது, அப்படி குறை சொல்றது கிடையவே கிடையாதுங்க. நிறைவானது கொடுக்கும் பொழுது குறைவானது போயிடும். ஒரு சமயம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அஸ்ஸாமில். நான் போயிருக்கின்ற பொழுது அவர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, இவர் தான் ரட்சிக்கப்படலை, இவர் குடிக்கிறாரு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் குடிதானே, பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு. உடனே ஒரு கோவம் வந்துச்சு எல்லாருக்கும். என்ன பிரதர் நீங்கள் சத்தியம் சொல்லுன்னு பார்த்தா குடிச்சா தப்பு இல்லைங்கிறீங்களே. நான் சொன்னேன், குவார்டர் குடிப்பீங்களா, ஆஃப் குடிப்பீங்களான்னு கேட்டேன். நோ ப்ராப்ளம், வாங்கி குடிக்க தப்பே கிடையாது, நான் வாங்கி தரேன், காசு தரப்பையும் வாங்கி குடிக்கலான்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, வயத்தில் போகுது, வெளியே வர போகுதுன்னு. உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா குடிக்காதுன்னு சொன்னோடனே அவர் கஷ்டம். இப்போ நான் குடிக்கலான்னு சொன்னோடனே ஓகே, ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நான் சொன்னேன், அதெல்லாம் தப்பு இல்லை பிரதர், அது ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ இயேசு உள்ள வரணும். கடைசியில் நான் சொன்ன உடனே குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னோடனே நான் சொல்லதான் கேட்க ஆரம்பித்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இந்த ஜெபத்தை அங்கே சொல்லிக் கொடுத்தேன். உடனே அவர் ஏற்றுட்ட இயேசுவே ஆண்டு வர ரட்சகரை ஏற்றுக்கொள்ள நான் சொன்னார். சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். இயேசு உள்ள வந்துட்டாரு. அப்புறம் குடி போயிடுச்சு. அப்புறம் குடிக்க என்ன பிரதர், குடி ஐயோ எனக்கு வேண்டாம் பிரதர், அது மேலே வெறுப்பாக இருக்குது பிரதர், அருவருப்பாக. இப்போ ரட்சிக்கப்பட்டார். குடிக்கிறவனும் பார்த்து குடிக்காதுன்னு சொன்னா அது வேஸ்ட். அதுக்கு பதிலாக இயேசு உள்ள போனா ஒளிச்சம் வந்துட்டா இருள் போயிடும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை, இயேசு இருக்கிற இடத்துல பாவத்துக்கு இடமில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வெளிச்சம் உங்களுக்கு தேவையா? அப்படியான பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து நம்மளை கண்டிக்கிறது இல்லை, உலகத்தை கண்டிக்கிறவர். இன்னைக்கு அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பிரதான பாவம் இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவம். அது மாத்திரமில்லை, அவர்கள் அநேகர் சுயநீதி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தான தர்மத்தை நம்பி கொண்டுக்கிறாங்க. இல்லை, அந்த நீதி
இந்த உலகத்துல வாழ்வதற்கு போதுமானது இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு போவதுக்கு அந்த நீதி பத்தாது. அதனால அதை கண்டிச்சு உணர்த்துற அந்த நீதி ஒன்று சேர்க்காது. அது மாத்திரம் இல்லை, நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டாச்சு. வேற எந்த சக்தியாலும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இயேசு ஒருவராலே முடியும். அந்த இயேசு தான் என்னிடத்தில் வான்னு சொல்றாரு. இதை வருவதற்கு எந்த இடையில இடத்தரது தேவையில்லை, நான் கூட தேவையில்லை. இதை சொல்றதா என் வேலை. இதுக்கு ஒரு புறக்கிற தேவையில்லை. நீங்க ஆண்டுகிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எல்லா ஆசீர்வாதம் இலவசம். அவர் தான் சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்துல வான்னு சொல்றாரு. அருமையானவர்களே, பெற்றுக்கொள்ள. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நான் இறைமையில என்ன வாசித்தோம்? பள்ளங்குள்ள தேசத்துல ஒரு பிரச்சனை நடத்துகிறவர், மரண தேசத்துல வெற்றியா நடத்துகிறவர். அது மாத்திரமில்ல, ஒருவரும் கடந்து போகாத தேசத்துல, இதுவரை இல்லாத இடத்துல, இதுவரை இல்லாத விதத்துல உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர். நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா. நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா. புதிய ஏற்பாட்டு போதனையே விசுவாச மார்க்கம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை, அது ஒரு பக்கம். விசுவாசிக்கிற மனிதனுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் செபிக்கலாமா? செபம் பண்ணலாமா? நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களா? அப்படியே நான் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாரும் சொல்லுங்க. கண்களை மூடி உங்க நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவராக, நான் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே உள்ளத்துல வாரும். பள்ளங்கள் உள்ள தேசங்கள், வறட்சியான தேசங்கள், ஒருவரும் கடந்து போகாத தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினவரே, என்னையும் நடத்தும்படியாக என் உள்ளத்தில் வரும்படியாக உம்மை அழைக்கிறேன். என் பாவத்தை மன்னியும். என்னை என் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும். இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நல்லவர் உண்மையை கண்டுபிடித்தேன். அவர் ஒருபோது என்னை குற்றப்படுத்துவதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய ஆவியான என்னை நிரப்பட்டும். நன்றி. இன்று நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி. என் உள்ளத்தில் வந்ததுக்காக நன்றி. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அருமையானவர்களே, இப்போது நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டபடியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதம் சொந்தம், சுகம் சொந்தம், நன்மைகள் சொந்தம், விருத்தி சொந்தம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த ஜெபம் நான் பண்ணுவதை கவனித்து நீங்கள் அதை மாதிரி செபியுங்கள். ஏனென்றால் என் ஜெபத்தை விட உங்கள் ஜெபத்துக்கு அதிக பலன் உண்டு. ஏனென்றால் தேவன் உங்களை என்னை விட அதிகமாகவே நேசிக்கிறார். செபிக்கட்டுமா? பிரச்சனை உள்ளவர்கள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை பாருங்கள். தேவன் அங்கே இருக்கிறான். அவர் எங்கு நிறைந்திருக்கிறான். உங்கள் டிவிக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். நீங்க பாத்ரூம் இருந்தாலும் அங்கே இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த இன்னைக்கு தலைமையில கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம். வியாதி உள்ளவர்கள் கற்பனை பண்ணுங்க. நீங்க கை வைத்து ஜெபம் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமை உங்களை சுகமாக்குவது போல எண்ணுங்க. பிரச்சனைகள் மறைந்து போவது போல கற்பனை பண்ணுங்க. நீ விசுவாசித்தா மகிமையை காண்ப. அவ்வளவுதான். ஒரு விசுவாசிங்க, ஒரு கற்பனை பண்ணுங்க. நன்றி. பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வசனத்தை நான் அறிவித்திருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தில் வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். இந்த பாவத்தை பரிகரிக்க தேவகுமார் வந்தார். அந்த தேவகுமாரை விசுவாசிக்கும் போது இலவசமாய் பாவம் மன்னிப்பு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே, இலவசமாய் நீதி உண்டு என்று பார்க்கிறோமே. இந்த மக்கள் முடி விசுவாசிக்கிறபடினாலே இப்பொழுது செபிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் மறைந்து போகட்டும். மன குழப்பங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் நிறைந்து போகட்டும். ஒருவேளை இவர்கள் இதுவரைக்கும் பல்லையுள்ள தேசத்திலே, மரண இருளுள்ள தேசத்திலே, நம்பிக்கையில்லாத நிலையிலே இருப்பார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தை நான் பேசினேன். நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா வறட்சிகளும் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா குழப்பங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்து விடுகிறேன். நீ சொன்னீரே, நீ ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஓ தேவன், இந்த பிள்ளைகளை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரின் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற இந்த டிவி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய வாழ்க்கையிலே எல்லா கடன்களும் மறைந்து போவதாக, எல்லா நெருக்கங்களும் மறைந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலையை கூறுகிறேன். விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. வசனத்தை கேட்ட மக்கள் தலைமையில் ஆசீர்வாதம் இறங்குறபடியா நன்றி. ஜெபிக்கிற மக்கள் தலைமையில் ஆசீர்வாதம் இறங்குறபடியா நன்றி. ஏன்னா இவர்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் மரிக்கவில்லை, நீர் மரித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சக்தி, என் பக்தி அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய தியாகம், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்றில் நல்வாழ்வு உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மரண இருள் இல்லை, பள்ளங்கள் இல்லை. இருந்தால் உங்கள் நடத்துகிற தேவன் உங்களுக்குள் வந்து விட்டார். பட்சிக்கிற அக்கினி உங்களுக்குள் வந்து விட்டார். உங்களை ஆசீர்வாத அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள், விசுவாசியுங்கள், மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துங்கள், தொடர்ந்து பாருங்கள். சந்தேகம் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.